அரும்படுப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அரும்படுப்போமே, அரும்படுப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 19வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இன்று அடியெடுத்து வைக்கிறோம். நற்கருணையில் நம்பிக்கை வைக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, திருப்பலி நேரத்திலும் பக்திமிக்க காரியங்களில் வழிபாட்டுகளில் நாம் பங்கெடுக்கும் பொழுது முணுமுணுப்பவர்களா நாம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களில் இது போன்ற திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது நம்மிடத்தில் நம்பிக்கை மேலோங்கி வளர வேண்டும். அதே நேரத்தில் தேவையற்ற பராக்குகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நமது மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரோடு ஒன்றித்து இந்த தியாக திருப்பலியில் பங்கெடுத்து அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் பொழுது அந்த ஆண்டவர் இயேசுவாகவே நாம் மாற முடியும். எனவே கரங்களை கூப்பி கண்களை மூடி நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கையை இழந்த தருணங்களுக்காகவும் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் நற்கருணையை உட்கொண்ட தருணங்களுக்காகவும் திருப்பலி நேரங்களிலும் மற்ற வழிபாடுகளின் நேரத்திலும் பராக்குகளுக்கும் தேவையற்ற காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுத்ததற்காக அந்த உண்மையுள்ள உயிருள்ள ஆண்டவரிடம் உளமாற உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். பாவங்களுக்காக மனம் வருந்தக்கூடிய தருணம் இது. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று ஆண்டவரை தேடி வரும் நபர்களை ஆண்டவர் அன்போடு அரவணைத்துக் கொள்கிறார். இந்த திருப்பலி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த திருப்பலி வழியாக நாம் ஆண்டவரை சுவைக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை அனுபவிக்க வந்திருக்கிறோம். எனவே இந்த திருப்பலி முழுவதும் நமது கவனம் சிதறாமல் இருக்க தூய ஆவியானவரின் துணையை வேண்டுவோம். அதே நேரத்தில் தீய ஆவியின் தூண்டுதலால் நாம் செய்த எல்லா விதமான பாவங்களுக்காக அந்த இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள்
துணிவு கொள்கின்றோ. நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவ்வுணவினால் வலிமை அடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறைத்திருமுத்துக்கள் 4-8 முடிய. அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதையாரை விட நல்லவன் அல்ல. பின்னர் சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தன் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். இவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் இந்நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு ஆண்டவரே துணை, இனியவர் என்று சுவைத்து சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினே. அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். துணை, இனியவர் என்று சுவைத்து சுவைத்து
நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தை 30 மற்றும் அதிகாரம் 5 இறைவார்த்தை 2. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிசொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பழியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 41 51 வரை. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய
எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதியை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். அன்புக்குரியவர்களே, முணுமுணுத்தால் சாத்தான் திரும்பி வருவான், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முணுமுணுப்பவர்களா நீங்கள்? இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் மனிதர்களில் ஒரு சில பேர் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாம எப்பொழுதும் முணுமுணுக்கின்ற நபர்களாக இருக்கிறார்கள். இதைதான் இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கின்றோம். ஆண்டவர் இயேசு மெய்யாகவே கடவுளுடைய மகன், இந்த உலகை மீட்க வந்த மெசியா என்பதை மறுக்க நம்புவதற்கு மறந்த அந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் இவர் எப்படி விண்ணகத்திலிருந்து இறங்கி வர முடியும் என்று கேட்கிறார்கள், முணுமுணுக்கின்றார்கள். இந்த முணுமுணுப்பை பற்றி நம்ம பார்க்குறப்ப இன்னைக்கு நம்ம ஆலயங்களில் கூட குறிப்பாக இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பூசையை ஆரம்பித்து சீக்கிரம் பிரசங்கத்தை முடித்து சீக்கிரம் பூசையை முடித்தா அந்த சாமியாருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவிப்பாங்க. ஒருவேளை அதிக பிரசங்கியா எங்களை போல் கொஞ்சம் அதிகமாக பிரசங்கம் வைக்கிற சாமியார் கொஞ்சம் அதிகமாக பிரசங்கம் வச்சுட்டா மக்களுக்கு முணுமுணுப்பு வந்துடுது, சலிப்பு வந்துடுது. அன்புக்குரியவர்களே, ஒரு சிலருக்கு பிரசங்கத்தை கேட்டு சலிப்பு வருது, முணுமுணுப்பு வருது. ஒரு சிலருக்கு இந்த கொயரில் பாடுறவங்க கொஞ்சம் சரியாக பாடணும்னு வச்சுக்கோங்களேன், அது முணுமுணுப்பு வந்துடுது, சலிப்பு வந்துடுது. ஒரு சில மக்கள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் இப்போ எல்லாம் போய் ஆலயத்தில் உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன் ஓடுற இடத்துல உட்காந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு வச்சுங்களேன், ஒருவேளை அந்த ஃபேனு ரிப்பேராக போச்சு, அந்த ஃபேன் சரியாக ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க? இந்த சாமியாட்ட காசா இல்லை, ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ உண்டியல் வருது, அந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணி வச்சா என்ன, உட்கார முடியலை அப்படின்னு முணுமுணுப்பாங்க. இயேசு எனக்கு பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, தொடக்க காலத்திலேருந்து இது இருக்குது. இந்த முணுமுணுக்கிற பழக்கம் அன்புக்குரியவர்களே, எண்ணிக்கை புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்குறோம். அந்த அதிகாரம் தொடங்கி பார்த்தோன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் முணுமுணுக்கிறாங்க, எங்களை ஏன் எகிப்து நாட்டிலேருந்து கூட்டி வந்தீங்க, நான் அங்கேயே செத்துருப்போமே, இங்கே தண்ணி இல்லை, உணவு இல்லை என்று முணுமுணுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் மோசேயும் ஆரோனும் தரையில் விழுந்து அந்த மக்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுகின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, யோசுவாவும் காலேபு என்ற நபர்களும் மக்களிடம் கெஞ்சி கேட்குறாங்க, இப்படி முணுமுணுக்காதீங்க. ஆனால் அவர்கள் கேட்கவே இல்லை. 14வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரை பார்த்தோமே என்றால் மக்களுக்குள்ளே முணுமுணுப்பு இருக்கு. இதனுடைய உச்சகட்டமாக பார்க்கிறோம் 21வது அதிகாரம், எண்ணிக்கை புத்தகம் 21வது அதிகாரத்தில் மக்கள் ஓர் என்ற பகுதியில் செங்கடல் சாலை வழியாக கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேயுக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்?
இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது. மண்ணா புளிச்சு போச்சு. ஒரே சாப்பாடு தினமும் எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? எங்களுக்கு வெறுத்து போச்சு, புளிச்சு போச்சு. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொள்ளிவாய் பாம்பை அனுப்பி அவர்களிடையே அந்த கொள்ளிவாய் பாம்புகள் சென்று அவர்களை கடிக்க அனைவரும் செத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அன்பு மக்களே, அந்த ஆண்டவர் மோயிசன் வழியாக வெண்கலத்தாலான கொள்ளிவாய் பாம்பை செய்து அவர்கள் பார்க்க உயர்த்தி காட்டு என்று சொல்கிறார். அப்படி பார்த்தவர்கள் அனைவரும் உயிர் பிழைத்து கொண்டார்கள். அன்பு மக்களே, முணுமுணுப்பு. மேலும் விடுதலை பயண புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 3வது வசனத்தில் மக்கள் முணுமுணுக்கின்றார்கள். தண்ணீர் இல்லை, தாகத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி அந்த 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா? அதன் பிறகுதான் ஆண்டவர் மோயிசன் வழியாக பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்கின்றார். அன்பு மக்களே, இந்த முணுமுணுப்பு நமக்கு ஆகவே ஆகாது. இந்த முணுமுணுப்பு பழைய ஏற்பாட்டில் மட்டும் இருந்துச்சா? புதிய ஏற்பாட்டில் இருந்துச்சு. எங்க? லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் சக்கேயு மனம் திருந்துகிறார். சக்கேயு இயேசுவை பார்க்க மரத்தில் ஏறுகிறார். இயேசுவும் அவரை பார்த்ததும், விரைவா இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கே சுற்றி இருந்தவர்கள் இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்கப் போகிறாரே என்று முணுமுணுத்தனர். யாருக்கும் ஏதாவது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தீய எண்ணம் கொண்டவங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லது நடந்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாது, முணுமுணுக்கிறார்கள். இவர் ஏன் அங்கே போறாரு? அன்புக்குரியவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பவுலடியார் அருமையாக சொல்கிறார், முணுமுணுக்காமலும் வாதாடமலும் யாவற்றையும் செய்யுங்கள். முணுமுணுப்பு வேண்டாம், வாதாட வேண்டாம் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கெட்ட சீரழிந்த தலைமுறை நிறைய குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். கடவுளின் மாசற்ற குழந்தைகளிடம் முணுமுணுப்பு இருக்காது, சலிப்புத்தன்மை இருக்காது. நான் தான் அநேக முறை சொல்லுவேன், அருட்சகோதரர்களாக இருந்தாலும் நம்முடைய மக்களாக இருந்தாலும் சொல்லுவேன், எந்த செயலையும் அது பக்திமிக்க செயலாக இருந்தாலும் அல்லது உங்கள் வீட்டு வேலையாக இருந்தாலும் கடமைக்காக செஞ்சீங்கன்னா அது சலிச்சு போயிடும், புளிச்சு போயிடும். இன்னைக்கு அநேக நபர்கள் இந்த இறை வார்த்தையை வாசிப்பதற்கு விருப்பம் இல்லை. ஆலயத்தில் சென்று ஆண்டவரிடம் ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை, சலித்து போய்விட்டது. ஆனால் ஆச்சரியப்படுற விஷயம் பார்த்தீங்களா, வரிசையா சீரியல் பார்க்குறப்ப சலிச்சு போகலங்க. அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தேட்டரில் போய் படம் பார்க்குறப்ப அது சலிச்சு போகல, விருப்பமாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, இங்குதான் நீங்கள் ஒரு அருமையான கருத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில் அந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் முணுமுணுக்கிறதுக்கு காரணம் அவர்களிடம் நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் இயேசுதான் உண்மையான மெசியா என்பதை அவர்கள் நம்புவதற்கு தயங்கினார்கள். இன்னைக்கு நம்பிக்கை வளர்வதை விட அவநம்பிக்கை ஓங்கி வளர்ந்து விட்டது. அருட்தந்தை ஸ்டீபன் தச்சில் எங்களுக்கு குருக்களுக்கு தியானம் கொடுக்குறப்ப சொல்லுவார், 2 வகையான நம்பிக்கை இருக்கு அப்படிம்பார். இங்கிலீஷில் அந்த வார்த்தை சிம்பிள் ஃபெய்த், மற்றொரு வார்த்தை சொஃபிஸ்டிகேட்டட் ஃபெய்த் என்று சொல்வார். சிம்பிள் ஃபெய்த்னா பாமர மக்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை. எதையும் நம்புவார்கள், எதற்கும் நம்புவார்கள். ஆண்டவரை நம்பி அடி எடுத்து வைத்து அவர்கள் வெற்றி நடை போடுவார்கள். இந்த சொஃபிஸ்டிகேட்டட் ஃபெய்த் என்று சொல்லப்படுகிற வசதி வாய்ப்புக்கு ஏற்ற நம்பிக்கை என்பது நமக்கு தேவையானப்ப நம்புவோம், மற்ற நேரத்தில் நம்ப மாட்டோம். இன்னைக்கு மனித அறிவு, மனித மூளை அதிகமாக சிந்திக்க சிந்திக்க அன்பு மக்களே நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பா நற்கருணை ஆண்டவர் மீது இன்னைக்கு நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையை நாம படித்த படிப்பாலேயோ நம்முடைய பதவியாலேயோ அல்லது இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்காது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் பவுலடியார் அருமையாக சொல்லியிருக்கிறார், நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும்
அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது உங்கள் முகத்தை பதிய வையுங்கள். கடவுள் தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. அவர் தான் நமது நம்பிக்கையை வளரச் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்ம மாண்புயர் கீதம் பாடுவோம். அதில் நமக்கு அழகா தெரியும், புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க. அழகா அற்புதமா இருக்கும். மாண்புயரில் வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க, விசுவாசத்தின் உதவி பெருக. 2 பாடங்கள் இருக்குங்க. நற்கருணையை உட்கொண்ட பிறகு பழைய பாவ நிலையில் இருக்கிற நாம புதிய புண்ணிய நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல மாறணுமே. விட்டமின் ஏ, விட்டமின் டி உள்ள பொருட்களை சாப்பிட்டா அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்குதுல்ல. அப்ப இயேசு ஆண்டவருடைய உடலை உட்கொள்றப்ப ஏன் நம்ம இயேசுவா மாறக்கூடாது? மாற முடியல. அன்புக்குரியவர்களே, பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் நம்மிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்வது, பழையனை களைஞ்சு பழைய பாவ வாழ்க்கையை தூக்கி போட்டு புது வாழ்க்கை வாழுங்க. முதல் பாடம் இந்த மாண்புயர் கீதத்துல நம்ம நற்கருணை ஆண்டவர் ஆராதிக்கிறப்ப புரிஞ்சுக்கணும். 2வது மிக முக்கிய பாடம், புலன்களாலே நாம் ஐம்புலன்களால், கண்களால, காதுகளால, இந்த கரங்களால, நம்முடைய மெய் அறிவினால இந்த ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. மாறாக நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பது நமது நம்பிக்கை. நம்பிக்கை நங்கூரமாக வேண்டும். நமது நம்பிக்கை அசைக்க முடியாதாக மாற வேண்டும். குறிப்பா அந்த நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகத்திற்கு இடமே இல்லை மக்களே. சமீப காலத்தில் கூட நான் அநேக முறை பார்த்த அந்த நற்கருணை புதுமைகளை நீங்க பார்க்கலாம். இத்தாலியில லான்சியானோ என்ற தேசத்துல பேசில் சபையை சார்ந்த ஒரு குருவானவர் சந்தேகத்தோட திருப்பலியை வைக்கிறாரு. அந்த எழுந்தேற்ற நேரத்தில் அவர் சந்தேகத்திற்கு சவுக்கடி கொடுக்கும் அளவுக்கு அந்த அப்பம் உண்மையான சதையாக மாறி இருந்தது, அந்த ரசம் உண்மையான இரத்தமாக மாறி இருந்தது. அதை சோதித்தறிவதற்காக அவர்கள் மருத்துவ சோதனைக்கு எடுத்து செல்கிறார்கள். அங்கு ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த சதை என்பது மனிதனின் இதயத்தின் சதையை சார்ந்தது என்று மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த இரத்தத்தில் அன்புள்ள மக்களே, உங்களுக்கும் எனக்கும் போல 46 குரோமோசோம் இல்லை, மாறாக 24 குரோமோசோம் இருந்தது. எல்லோ மனிதனுடைய இரத்தத்திலும் 46 குரோமோசோம், 23 அம்மாவிடமிருந்து 23 அப்பாவிடமிருந்து இருக்கும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அப்பாவுடைய குரோமோசோம் 23வது குரோமோசோம் ஒய்யாக இருந்தால் பிறக்குகின்ற குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும். ஒருவேளை அம்மாவிடம் இருந்து வருகின்ற எக்ஸ் குரோமோசோமை போல அப்பாவிடம் இருந்து வருகின்ற 23வது குரோமோசோம் எக்ஸாக இருந்தால் பிறக்கின்ற குழந்தை பெண் குழந்தை. ஆக இயேசுவின் இரத்தத்தை சோதித்தறிந்த பொழுது ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. 23 எக்ஸ் குரோமோசோம் அன்னை மரியாடமிருந்து வந்தது. அந்த ஒய் ஒரே ஒரு குரோமோசோம் தூய ஆவியானவர் இறங்கி வந்து அன்னை மரியாளிடம் அவர் இறங்கி வந்ததால் அந்த கற்பமாய் உற்பவித்த அன்னை கன்னிமரியாளிடமிருந்து பிறந்த உயிருள்ள இயேசு, உயிருள்ள நற்கருணை ஆண்டவரிடம் அவருடைய இரத்தத்தில் 24 குரோமோசோம் இருக்கிறது. அன்பு உள்ள மக்களே, இன்னும் எத்தனை புதுமைகள் நமக்கு தேவை. ஒரு மனைவி தன்னுடைய கணவர் தவறான நடத்தையோடு செல்கிறார் என்பதற்காக சூனியக்காரியை அணுகி அவரை எப்படியாவது நான் வழி மாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த சூனியக்காரி சொல்லி இருக்கிறார், நீர் எப்படியாவது உனக்கு உங்களுடைய சபை திருச்சபையில் கொடுக்கிற அந்த நற்கருணையை நீ வாங்கி உட்கொள்ளாமல் என்னிடம் எடுத்து வா என்று சொல்லி இருக்கிறார். எனவே இந்த மனைவி என்ன செய்திருக்கிறார், திருப்பலிக்கு சென்று இந்த சகோதரி அந்த நற்கருணையை கரத்தில் வாங்கி உட்கொள்ளாமல் அவர் மறைமுகமாக
அதை கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்தில் இருக்கிற ஒரு பீரோவில் வைத்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இரவில் பிரகாசமான ஒளி ஜொலிக்கிறது. அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று புரியாமல் அந்த சகோதரி அந்த பீரோவை திறந்து பார்த்தால் அங்கே நற்கருணை ஆண்டவர், அந்த துணியில் வைத்திருந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து இரத்தம் கசிந்ததாம். அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் பங்கு தந்தையிடம் கொடுத்து ஆயர் அவர்கள் ஒப்புதலோடு இன்று நற்கருணை புதுமையாக அது விளங்குகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் உட்கொள்ளப் போகும் நற்கருணை நம்மை மனமாறச் செய்ய வேண்டும். இன்று நாம் உட்கொள்ள இருக்கும் நற்கருணை ஆண்டவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை குணமாக்கக்கூடிய, சுகப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அநேக நோய்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட புகழ்வாய்ந்த மருத்துவர்களால் சுகப்படுத்த முடியாத நோய்களையும் கூட நற்கருணை ஆண்டவர் குணப்படுத்தக்கூடியவராக, சுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அன்பு மக்களே, முதல் வாசகத்தில் பார்த்தீங்களா, எலியா இறைவாக்கினருக்கு சோர்ந்து போய் நான் செத்து போயிடுறேன் ஆண்டவரேன்னு சோர்ந்து போய் படுத்திருந்தவருக்கு ஆண்டவர் அந்த விண்ணக உணவை கொடுக்கிறார். அந்த விண்ணக உணவு அப்பத்துண்டு ஒரு டம்ளர் தண்ணி தாங்க. இதை சாப்பிட்ட பிறகு, இரண்டாவது முறையும் அவர் சாப்பிட்ட பிறகு நன்றாக கவனிக்க வேண்டும். முதல் வாசகத்திலே 40 நாட்கள் பகலும் இரவும் அவர் பயணம் செய்து ஒரேபு தேசத்துக்கு செல்கிறார். பலம், இந்த உடல் பலம், மண்ணக உணவு நமக்கு உடல் பலத்தை கொடுத்தாலும் விண்ணக உணவுதான் நமக்கு உண்மையான ஆன்மீக பலத்தை கொடுக்கிறது. குறிப்பாக சாத்தானின் சோதனைகளை சவுக்கடி கொடுப்பதற்கு இந்த ஆன்மீக உணவு மிக மிக அவசியம். தயவு செய்து நற்கருணை ஆண்டவரில் நம்பிக்கை வையுங்கள். நற்கருணை ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நற்கருணை ஆண்டவரே துணையாக வாருமே, நற்கருணை ஆண்டவரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எனில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எனில் துணையாக வாருமே, மாறாத பாசம் வைத்தேன் இவ்வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே, மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. இந்த உலகத்தில் உங்கள் கவலையை கேட்கறதுக்கு, உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நற்கருணை ஆண்டவர்கிட்ட போய் உங்கள் கவலைகளை கொட்டுங்க. உங்கள் பங்கு கோயில்களில் அல்லது நற்கருணை ஆராதனை ஆலயத்தில் இருக்கின்ற அந்த சிற்றாலயத்திற்கு சென்று நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி அவருடைய திருமுக ஒளி உங்கள் மீது வீசி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே அவரோட நல்ல உரையாடி என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் மனைவியை ஆசீர்வதிங்க, என் கணவரை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, என்னை தொடுங்கப்பா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் என்னை தொட்டு குணப்படுத்துங்கப்பான்னு சொல்லி, அன்புள்ள மக்களே, நற்கருணை ஆண்டவரில் நாம் விசுவாசம் வைப்போம். நற்கருணை ஆண்டவர் நம்மை குணப்படுத்தக்கூடியவர், நற்கருணை ஆண்டவர் நம்மை சுகப்படுத்தக்கூடியவர், நற்கருணை ஆண்டவர் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை நமது வாழ்க்கையில் நிகழ்த்த வல்லவர். இதை உணர்ந்து அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஒவ்வொரு நாளும் முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கக்கூடிய மக்களாகவும், நற்கருணை ஆண்டவரை எந்த அளவுக்கு அந்த விண்ணக உணவை, சம்மனசுகள் சாப்பிடக்கூடிய உணவை நாம் அதிகம் உட்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் விண்ணகம் செல்வது உறுதி என்பதை உணர்ந்து விண்ணக உணவான நற்கருணையை உட்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆசைப்படுங்கள். அப்படிப்பட்ட ஆசை நம்மை இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள் வளரச் செய்யும். ஆமேன். நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம், விசுவாசத்தோடு ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன், தூய ஆவியின் வல்லமையால்
ஆண்டவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் என்னை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்ற பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். என்னையே தந்தீர் இறைவா, என் எளிய காணிக்கையாக. என்னையே படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக்க. என்னையே தந்தீர் இறைவா, என் எளிய காணிக்கையாக. என்னையே படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக்க. ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடைய மானதியாக திருப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவ வழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளம் ஆனீ. இவ்வாறு உம்மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீ. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீ. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அதி உன்னதமான நேரம். இந்த அற்புதமான அதிசய நேரத்தில்தான் இந்த சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உயிருள்ள உடலாக இரத்தமாக மாறப்பட போகின்றது. இந்த நல்ல நேரத்திலே தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். இதோ இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய திரு உடலாக திரு இரத்தமாக உருமாற்றுகின்றார். இந்த நல்ல நேரத்திலே இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் ஆழமாக வேண்டும் என்று செபிப்போம். இந்த நற்கருணை உட்கொள்வதனால் நாம் பழைய பாவ நிலையிலிருந்து புதிய புண்ணிய நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும், அல்லது அதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக களைந்து ஆண்டவருக்குள் புது படைப்பாக மாற வேண்டி நாம் அனைவரும் ஒருக்கமாய் கரங்களை கூப்பி விசுவாசத்தோடு பயபக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேத ஹாரக்கிராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உழைச்சருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நற்கருணை ஆண்டவரில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் உட்கொள்ளப் போகும் நற்கருணை நம்மை குணப்படுத்த போகிறது, நம்மை பலப்படுத்த போகிறது, நம்மை மனமாறச் செய்ய போகிறது என்பதை உணர்ந்தவர்களாய், உண்மையான மனமாற்றத்தை விரும்பியவர்களாய் இரு கரங்களையும் விரித்து அந்த விண்ணக தந்தையை நோக்கி, விண்ணக உணவை நமக்கு பரிசாக கொடுத்த அந்த தந்தையை நோக்கி உருக்கமாய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அலகையின் எல்லாவிதமான சோதனைகளிலிருந்தும் சூழ்ச்சிகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி
நலமாய் மகிழ்ச்சியாய் பரிசுத்தமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. உலக அமைதிக்காக, நமது உள்ளத்தின் அமைதிக்காக ஜெபிப்போம். இயற்கை பேரிடலால் இன்று அல்லல் பட்டு அநேக உறவுகளை, தாய் தந்தையர்களை இழந்து அனாதைகளாக அநேக குழந்தைகள் நம்முடைய கேரள தேசத்திலே வயநாடு என்ற இடத்தில் பிள்ளைகள் எல்லாம் இழந்து தவிக்கின்றார்கள், உடைமைகளை இழந்து தவிக்கின்றார்கள். கண்களை மூடி கரங்களை கூப்பி கடவுள்தாமே அவர்களுக்கு ஆறுதல் தரும் தந்தையாய் தாயாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை போன்ற அநேக நல்ல உள்ளங்கள் வழியாக அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் சென்றடைய வேண்டும் என்றும் நல்ல நேரத்திலே இந்திய தேசத்தில் மழை வெள்ளத்தினால் அவதியுறுகின்ற அத்தனை மக்களையும் கடவுள் விடுவிக்க வேண்டி அத்தனை குடும்பங்களிலும் சமாதானமும் ஒற்றுமையும் சிறந்தோங்க வேண்டி செபிப்போம். ஆண்டவரே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்கள் இந்திய தேசத்திற்கும் இந்த வையகத்திற்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கை குன்றியவர்களாய் அன்று வாழ்ந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொன்னவர் இன்று நம்மை பார்த்தும் சொல்கிறார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. இதோ இந்த உணவை உட்கொள்வதற்கு நாம் அனைவரும் நம்பிக்கை என்ற கேடயத்தை தாங்கியவர்களாக மனமாற்றத்தை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். அன்பு நெஞ்சங்களே, முணுமுணுப்பவர்களா நீங்கள் என்ற தலைப்பில் நாம் நீண்ட பிரசங்கத்தை கேட்டோம். இனி வருகின்ற நாட்கள்லையாவது நம்ம முணுமுணுக்காம இந்த பூசைக்கு போகிறதுக்கும் பூசையில் பங்கெடுப்பதற்கும் விருப்பத்தோடு ஆசையோடு நாம்
செயல்படுவோம். எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த நற்கருணை ஆண்டவரின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மறு உருவமாக மனமாற்றம் அடைய நற்கருணை ஆண்டவர் நம்மோடு தங்கி நம்மை வழிநடத்துவாராக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை ஆண்டவரில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நற்கருணை இயேசுவின் முதல் பேழை, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம்தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழை, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம்தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும். உம்மழைப்பில் இன்றும் வாழ மன்றாடம்மா, உம்மழைப்பில் இன்றும் வாழ மன்றாடம்மா. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென்.